நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிலருடைய மறைவுகள் வந்து நமக்கு ஒரு மாதிரி ஒரு உணர்வுகள், அது ஒரு ஒரு வேதனையை கொடுக்கும் இல்லையா? அது எப்படி சொல்லணும்னு தெரியாது. அதாவது நம்ம குடும்ப உறவுகளை தாண்டி, அதாவது பிளட் ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம்ல, அதை தாண்டி வேற ஒரு சிலர் இறந்தோம்னா, நமக்கு ஒரு அரசியல்வாதிகளா இருக்கலாம், இல்ல ஒரு சில பிரபலமான இசைக்கலைஞர்கள், இல்லைன்னா சில ஒரு நடிகர், நடிகைகள், அவங்கெல்லாம் வந்து மரணம் வந்து நமக்கு ஒரு ஒரு பாதிப்பை கொடுக்கும். ஒரு யோசிப்போம் இல்லையா? ச்சே! இந்த மனுஷன் இருந்தாரு, இல்ல இவங்க இருந்தாங்க அப்படின்னு. எனக்கும் அப்படி ஒரு சிலருடைய அரசியல்வாதிகளாகட்டும், இல்ல எனக்கு தெரிஞ்ச மியூசிக் ட மியூசிக்கல் பீப்பிள் ஆகட்டும், இல்லைன்னா வந்துட்டு ஆக்டர், ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஃபெமிலியரான பீப்பிள், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மக்கள் மாதிரி அவங்கெல்லாம் இறக்கும்பொழுது என்னன்னா, அந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு விதமான ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் இல்லையா? அது எப்படி சொல்ல தெரியாது. பட் அது ஒரு மாரி குடுக்கும். நான் உடனே என்ன பண்ணேன், அவங்கள பத்தின விஷயங்கள போயிட்டு, எங்க போய் கிடைக்கும்னு அந்த விஷயங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி படிக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா, எனக்கு அது ஒரு ஹேபிட் உண்டு. இன்னைக்கு அதே மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு பாதிப்ப உண்டாக்குன ஒருத்தருடைய மரணம்னா, அது ஐயா நல்லக்கண் அவருடைய மரணம். புரியுதா? அவரு ஆக்சுவலி நேத்து இறந்துட்டாரு இல்லையா? "என்ன மெர்சிமா, நீங்க அவர பத்தி உங்களுக்கு எதுவும் பெர்சனலா தெரியுமா?" அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு அவர பத்தி பெர்சனலா ரொம்பலாம் தெரியாதுங்க. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சத உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள், ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு அவரை பத்தி தெரியாம இருக்கலாம். ஸோ அதை பத்தி சொல்லி நம்ம தேவையில்லாதவங்கள பத்தின விஷயங்களெல்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா? ஆனா இவர மாரி ஒரு நல்ல மனுஷனுடைய விஷயங்கள நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் அது சொல்லுவேன். ஒரு ஒரு 3 வருஷத்துக்கோ 4 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அவர் ஒரு தடவ எங்க சர்ச்சுக்கு வந்திருந்தாரு. ஒரு குழந்தையோட பேர் வைக்கிறதுக்கு. பார்க்கும்பொழுது எப்படி இருந்ததுன்னா, நம்ம குடும்பத்துல ஒரு வயதான ஒரு தாத்தா, அந்த மாரி ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு பாண்டிங் வரும் இல்லையா? அந்த மாரி ஒரு பாண்டிங் அவர் இருந்தது. ரொம்ப அழகான ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ஒரு ட்ரெஸ் போட்டு பியூர் ஒயிட்டு, எல்லார்கிட்டயும் சிரிச்ச முகத்தோட பேசிட்டு, ரொம்ப அழகா ரொம்ப இருந்தாரு. அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருந்து, அவருடைய இன்னர் பியூர் அந்த ட்ரெஸ் வந்து காமிச்சிருந்தது. அவருடைய ஒரு கலை நயத்தோட ரொம்ப அழகா இருந்தாரு அவரு. ஆ ரொம்ப எளிமையா இருந்தார், முக்கியமா சொல்லணும். ஏன்னா அது அது வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணும். நம்ம அத்தன பேர் இருக்கும்பொழுது அவரு தனியா அவரு தெரிஞ்சாரு. அந்த அவர பத்தின நெறைய விஷயங்கள் அப்பவே நான் இது யோசிக்க ஆரம்பிச்சேன், கேட்க ஆரம்பிச்சேன். நான் கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டேன். ஒரு பெரிய அரசியல்வாதி. நெறைய பேருடைய அது மாரி டிவிலயும் நெறைய விஷயங்கள பார்த்துருக்கிறதால ஒரு சில விஷயங்கள் தெரியும். இப்ப நேத்து அவரு இறந்துட்டானோனே, எனக்கு ஒரு மனசுல வந்து என்ன சொல்ல ஒரு சின்ன ஒரு வேதனை. என்னன்னா, அ அந்த மனிதர் வந்து எப்படி சொல்றதுன்னா, யாருடைய தேவைகளுக்காகவும், அதாவது எல்லா மனிதர்களுக்காகவும், எல்லா அடித்தட்டுல இருந்து உயர்தட்டுல உள்ள எல்லாருக்காகவும் போராடின ஒரு நல்ல மனிதர். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. கரெக்ட்டா சொல்லணும்னா டிசம்பர் 26 1925ல அவர் வந்து இந்தியால தூத்துக்குடி கிட்ட பிரிட்டிஷ் ஆட்சி சமயத்துல ஒரு பக்கத்துல ஏதோ ஸ்ரீவைகுண்டம் சம்வேர் தான் அவரு பொறந்தாரு இல்லையா? அப்போ வந்து இந்த பிரிட்டிஷோட ஆட்சி தான் நடந்துட்டு இருந்தது. சுதந்திரம் நடக்காம போராட்டங்கள் நடந்துட்டு இருந்த சமயம். அந்த மாரி ஒரு இக்கட்டான சமயங்கள், அப்பவும் பிரச்சனை, கலாட்டா, ரகளைலாம் நடக்கும்பொழுது அவரு பொறந்தார். இப்போ ஒரு சிம்பிளான ஒரு லைஃப்ல தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவரும் வந்து அதே மாரி தான் அந்த ஒரு குடும்பத்துல அவரு பொறந்தாரு. அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல ரொம்ப ஒரு நம்முடைய நாடு வந்து பிரிட்டிஷோட ஆட்சியில ரொம்ப கொடுமையான கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தது. அந்த காலத்துல தான் தமிழ்நாட்டுல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த குழந்தை தான் ஐயா நையாக்களும். அடிமை நாட்டுல பொறந்துட்டு சுதந்திர மனுஷனா வாழ்ந்து காட்டணும்னு அவருக்குள்ள அந்த காலத்திலேயே ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபயர் இருந்துட்டே இருந்தது. அதுக்காக அவர் நெறைய போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டாரு. 1940லலாம் பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்துக்காக நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாரி போராட்டத்துக்காக போராடிட்டு இருந்த சமயத்துல, ஐயா நல்லக்கண்ணு என்ன பண்ணாரு அந்த சமயத்துல இளைஞரா இருந்தப்போ, சும்மா வந்து ஒரு வேடிக்கையெல்லாம் பார்க்காம, அவர் என்னன்னா, அந்த போராட்டத்துல ஒரு 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 போராளியா கலந்துக்கிட்டு, சுதந்திரத்துக்காக போராடி, நெறைய விஷயங்கள் எல்லாம் அவர் கலந்துக்கிட்டு, அதுக்காக சிறைக்கெல்லாம் போனாரு. அந்த சுதந்திரத்துக்காகவே அவர் வாழ்ந்தாரு. புரியுதுங்களா? அவரு என்ன நெனச்சாருன்னா, சுதந்திரம்ன்றது வந்து அந்த கொடி ஏத்துறது மட்டும் இல்ல. மக்களுக்கு நிஜமான, நியாயமான சுதந்திரம் கிடைக்கணும்னு அப்பவே அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. 1947ல இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கிருச்சு. ஆனா, அவருக்கு மட்டும் வந்து இல்ல, அது ஒரு சந்தோஷத்தையும் குடுக்கல, நிம்மதியும் குடுக்கல. அவரு என்ன நெனைக்கிறார்ன்னா, என்னுடைய போராட்டம் இந்த நாளோட முடிவடையல. ஏழைகளுக்கு சுதந்திரம் கிடைக்கணும். விவசாயிகளுக்கு சுதந்திரம் கிடைக்கணும். தொழிலாளர்களுக்கும் சுதந்திரம் கிடைக்கணும்னு அவருடைய எண்ணம் அவருடைய மனசுல இருந்துட்டு, அது கிடைச்சாதான் உண்மையான சுதந்திரம்னு அவரு நம்பினாரு. 1925ல பொறந்தாலும் 47ல வரைக்கும் அவரு சுதந்திரத்துக்காகவே அவரு பார்த்தாரு. அதுக்காக போராடினாரு. 2020ல பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகள். அவரு சுதந்திரத்துக்கு கிடைப்பதற்கு முன்னாடி உள்ள
இந்தியாவிலையும், சுதந்திரம் கிடைச்ச பிறகு உள்ள ஒரு இந்தியாவிலையும் அவர் வாழ்ந்தார். ஆனால் இவ்வளவு நடந்தாலும் சிம்பிளான ஃபுட், சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸு, சிம்பிளான ஒரு வீடு, இவ்வளவுதான். இந்த காலத்தில் ஒரு அரசியல்லையோ ஒரு முக்கியமான பொறுப்புகள் இருக்கிற முதல்ல நம்ம செட்டில் ஆகி நம்ம குடும்பத்தை செட்டில் ஆக்குறது, நம்ம மட்டும் இல்லைன்னா இன்னும் யாரெல்லாம் செட்டில் ஆக்கணுமோ அவ்வளோத்தையும் செட்டில் ஆகும். ஆனால் அவர் அப்படியெல்லாம் வாழவே இல்லை. அரசியலை அரசு மாறிச்சு, ஆட்சிகள் மாறிடுச்சு. ஆனால் ஐயா நல்ல கண்ணு மாறவே இல்லை. அவர் அவராக தான் வாழ்ந்தார். தன்னுடைய 101வது வயதில் February 2026 26ஆம் தேதி அவர் வந்து இறந்துட்டார். அவர் விட்டுட்டு போனது என்ன சொல்ல, பெரிய பேங்க் பேலன்ஸு, பெரிய லேண்டு ஆர் மால் அதெல்லாம் இல்லைங்க. அவர் விட்டுட்டு போனது ஒரு சுதந்திரமான இந்திய, அது மட்டும் இல்லாமல் அவருடைய பாதை, அது ஒரு எளிமையான பாதை அவர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. 1925 என்ன சொல்ல, ஒரு அடிமை நாட்டில் பிறந்துட்டு 2026 சுதந்திரத்தோட அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு இல்லையா. அவருடைய வாழ்க்கை தான் நமக்கெல்லாம் உண்மையான சுதந்திரம்னு காட்டும். நீங்கள் நிறைய பேர் அவருடைய வாழ்க்கை விஷயங்களெல்லாம் படித்து பாருங்க, தெரியும். சுதந்திரம் என்றதுன்னா ஒரு நாளில் நடக்கிற ஒரு நிகழ்வு கிடையாது. அது ஒரு வாழ்நாளோட பயணம்ன்றத ஐயா வந்து நிரூபிச்சிருக்காரு இல்லையா. அது எப்படி சொல்கிறதுனா, அவரை பற்றி இன்னும் சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட்டு நான் அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அவர் நம்மள்கிட்ட கடந்து சென்றுட்டாருன்னு சொல்கிறத விட, இன்னும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிது. பணம் கிடையாது, புகழ் இல்லை, பதவி இல்லை. ஆனால் 100 வருஷம் மனசில் எந்த ஒரு களங்கமும் இல்லாமல், எந்த ஒரு கரையும் இல்லாமல் எல்லாத்துக்கும் முன் நின்று தைரியமாக போராடின ஒரு மனுஷன். காமராஜுக்கு அப்புறம் ஒரு சிம்பிளான ஒரு ஐயாவை பார்க்குறோம்னா நல்ல கண்ணு தான். ஏன்னா காமராஜர் ஐயா பிறந்த காலத்தில் நம்மலாம் இருந்திருக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு காமராஜர் மாதிரி நம்ம முன்னாடி வாழ்ந்தவர் தான் அந்த ஐயா. நல்ல கண்ணு தான். அவருக்காக எதுவுமே கிடையாது, அவருக்காக எதுவுமே அவர் சேர்த்து வைக்கல. இன்னைக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயத்துக்கே நம்ம சோர்ந்து போகிறோம் இல்லையா. அவர் 101 வருஷம், அதாவது ஒரு டீகேட், அதாவது ஒரு நூற்றாண்டு அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காரு. ஒருத்தரை விட அவர் போராடி கூட அவர் ஒரு நாள் கூட சோர்ந்து போகவே இல்லை. இன்னைக்கு நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அவர் எப்படி சுதந்திரமாக வாழ்ந்து காட்டியிருக்காரு, அது நமக்கு தெரியுமா. அவர் இறந்தது வந்து ஒரு மரணம் கிடையாது, அது ஒரு கேள்வி. நம்ம எப்படி வாழ போகிறோம், நம்மளோட ஒரு மனுஷன் எவ்வளவு வாழ்ந்தான்றது பெருசு இல்லை, எவ்வளவு நாள் வாழ்ந்தான்றது பெருசு கிடையாது, எப்படி வாழ்ந்தான் அதுதான் பெருசு. அந்த வாழ்க்கையை தான் அந்த ஐயா நமக்கு நிரூபிச்சுட்டு போயிருக்காரு. புரியுதா. நான் எப்படி வேணாலும் பிறக்கலாம், நான் எந்த இடத்துல வேணாலும் பிறக்கலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கை மறையும் போது நான் எப்படி வாழ்ந்துட்டு போகிறேன். இன்னைக்கு இத்தனை பேர் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லையா. அதுதான் அந்த வாழ்க்கை. சுதந்திரத்தை நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் வாழ்கிறதுன்றது இன்னொருத்தனுடைய சுதந்திரத்தை பறிச்சுட்டு வாழ்கிறதில்ல. இன்றைக்கி அவருடைய மறைவு நமக்கு ஒரு பாடமாக இருக்கணும். அவர் 101 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கு. அதாவது நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக, இனிமேல் ஒரு ஹிஸ்ட்ரியில், எல்லாருடைய ஹிஸ்ட்ரியிலையும் அவர் வந்து ஒரு பதிவு பண்ண போகிற ஒரு புஸ்தகத்தில் அவர் இருக்க போகிற ஒரு மனிதராக அவர் வாழ போகிறார். எத்தனை உள்ளங்கள் அவரை வந்து மரியாதை செலுத்துகிறாங்க. அதில் நானும் ஒரு ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நிறையா பேருக்கு அவரை பற்றி தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன். இதில் உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஒன்றே ஒன்று தான், வாழ்க்கையில் என்ன இருந்தாலும், எது இல்லாமல் போனாலும் சரி, எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரமே கிடையாது. உண்மையான வாழ்ந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை, அதுதான் நிரந்தரம். நம்ம இறக்கும் பொழுது நமக்காக வேதனைப்படுறதுக்கு எத்தனை உள்ளங்கள் இருக்குது, அதுதான் உண்மை. நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து நம்முடைய வாழ்க்கை தான் மற்றவங்களுக்கு கொடுக்குற எக்ஸாம்பிள். 1925 2026 வரைக்கும் வாழ்ந்த ஒரு மனுஷர், அடிமை இந்தியாவில் பிறந்து ஒரு சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்த ஒரு நூற்றாண்டு கற்றுக் கொடுத்த ஒரு மனுஷன் இல்லையா. அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். அவர் எப்படி வாழணும் நமக்கு சொல்லியிருக்கார்ல. முடிஞ்சா நம்மளால் அவர் அளவுக்கு வாழ முடியாது, அட்லீஸ்ட் அவர் போன ஒரு பாதையில் ஒரு ஓரமாவது போகிறதுக்கு கற்றுக்கோங்க. அது ஒரு வாழ்நாள் பயணத்தை